Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையின் ஒவ்வொரு மண்டலத்திலும் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதுபற்றி செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராமச்சந்திரன் வணக்கம். தற்போது சென்னை மாநகராட்சியில் 200 வார்டுகள் இருக்கின்றன. மண்டலம் வாரியாக பிரிக்கும் பட்சத்தில் எத்தனை சார்ஜிங் நிலையங்கள் அமைய உள்ளது? மின்சார வாகனங்களின் எண்ணிக்கையை சென்னையில் அதிகரிப்பதற்காக மாநகராட்சி நிர்வாகம் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா? சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத மின்சார வாகனங்களின் பயன்பாடு தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இந்திய அளவில் விற்பனையானது தமிழகத்தில் கணிசமான அளவில் உயர்ந்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை 1,31,000 மின்சார வாகனங்கள் விற்பனையாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதில் இருசக்கர வாகனத்தை பொறுத்தவரை 1,13,000 சுமார் 8,000 4 சக்கர வாகனங்கள் விற்பனையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுவது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்வதற்கு முன்பாகவே சார்ஜிங் தீர்ந்து விடுமோ என வாகன ஓட்டிகளுக்கு அச்சம் தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்திய அளவில் சார்ஜிங் நிலையங்களை பொறுத்தவரை தமிழகம் 5வது இடத்தில் உள்ளது. குறிப்பாக 1,400 இடங்களில் தமிழகம் முழுவதும் சார்ஜிங் நிலையம் உள்ளது. இதில் முதல் இடமாக 5,000 இடங்களுடன் கர்நாடக மாநில அரசு செயல்படுகிறது. ஆகையால் இவற்றை தீர்ப்பதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தமிழக அரசு சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து தற்பொழுது மண்டல வாரியாக மின்சார நிலையங்களை அமைப்பதற்கு முடிவு செய்துள்ளது. அந்த அடிப்படையில் நிலங்களை தேர்வு செய்வதற்கான பணியை சென்னை மாநகராட்சி தீவிரப்படுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட 89 வாகன நிறுத்தும் இடங்கள் உள்ளது. அந்த இடங்கள் அது மட்டுமல்லாமல் தனியாருடன் இணைந்தும் பல்வேறு இடங்களில் அந்த மின்சார நிலையங்களை சார்ஜிங் பாயிண்ட்களை அமைப்பதற்காகவும் சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. அந்த அடிப்படையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் சார்ஜிங் பாயிண்ட் விரைவில் வர உள்ளதாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.